சடலத்தில் கிடைச்ச ஒரே ஒரு சின்ன அயன் பிளேட்டை மட்டும் வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ராக் பண்ணி எப்படி கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க. ராஜஸ்தானில் பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு காணாமல் போகிறாரு. அதுக்கு பின்னாடி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பல மர்மங்கள் நடக்குது. காசுக்காக மனுஷங்க எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். ராஜஸ்தான் மாநிலத்தில் கிஷான்கார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ்க்கு பயங்கர ஃபேமஸ். இங்கே கிடைக்காத மார்பிள் ஸ்டோனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான ஸ்டோன்ஸுமே இங்கே கிடைக்கும். சொல்லப்போனால் இங்கேருந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகளில் பல இடங்களுக்கு ஸ்டோன்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே எங்கே திரும்பினாலுமே மார்பிள்ஸ் பிஸ்னஸ் தான். பல பேர் பார்த்தீங்கன்னா இதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மார்பிள் கற்கள் மட்டும் கிடையாது, நிறைய பாலிஷ்ட் ஐட்டம்ஸுமே கிடைக்கும். அந்த கிஷான்காரில் தான் பவானி சங்கர் அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு பெரிய மார்பிள் ட்ரேடரா இருக்காரு. இவர் இந்த ஸ்டோன்ஸை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பவானி சங்கருக்கு அவருடைய குடும்பம் தான் எல்லாமே. அவருடைய அப்பா அம்மா, அப்புறம் அவங்களோட ஒய்ஃப், அவங்களுடைய குழந்தைங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா சில மாசங்களா சில வருடங்களா சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. பவானி சங்கருடைய ஒய்ஃப் பேர் நிதிக்கு பவானி சங்கர் அவருடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கல. இதனாலேயே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பல சண்டைகள் போய்கிட்டே இருந்தது. ரொம்ப பொறுத்து பார்த்த பவானி சங்கர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழக்கிறாரு. ரொம்ப மனவேதனையிலே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. பிசினஸை கூட சரியா அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இவர் அவருடைய அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாத்தையுமே தனியா கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் டெய்லியுமே இவர் அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவாராம். ஒரு நாள் கூட இவர் அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம இருந்ததே இல்லை. வீட்டில் ஆஃபீஸில் எங்க இருந்தாலும் சரி போயிட்டு பார்த்துட்டு வந்துருவாராம். இப்படி தினம் தானே அவங்க அம்மா அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பவானி சங்கர் ஒரு நாள் வரல. சரி, வீட்டில் எதுனாச்சும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் பவானி சங்கர் வரல. சரி, அவனாவே சால்வ் பண்ணிட்டு ஒரு நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல போகுது. ஆனா பவானி சங்கர் வரல. பவானி சங்கர் கிட்ட இருந்து ஒரு கால் கூட வரல. இப்பதான் பவானி சங்கருடைய அப்பாவான துர்கா பிரசாத் மே 4, 2003 வழக்கம் போல காலையில நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சேர்ல போயிட்டு உட்கார்றாரு. இவர் எப்பயுமே டீ குடிச்சுக்கிட்டே தான் நியூஸ் பேப்பர் படிப்பாரு. இது இவருக்கு ஒரு பழக்கம். இப்பதான் துர்கா பிரசாதோட ஒய்ஃப் இவருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வர இவர் டீயை குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருந்தாரு. சடனா ஃப்ரண்ட் பேஜில் இருந்த ஒரு நியூஸை படிச்சாரு. நியூஸை படிச்ச உடனே இவருக்கு தலையை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இவர் கையில இருந்து டீ கப்பை கீழே போட்டுட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு கத்துறாரு. அப்படி அந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன நியூஸ் இருந்துச்சு, எதனால இவர் ஷாக் ஆகுறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். ஏப்ரல் 28, 2003 ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. 2025 எல்லாத்தோட வீட்லயுமே ஃபோன் இருக்கு, எல்லாத்தோட கையிலுமே ஃபோன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான கால்ஸ் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா எல்லா டைமே எமர்ஜென்சி கால் ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா 2003 அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப லிமிட்டடான செல்போன்ஸ் மட்டும் தான் இருந்தது. சொல்லப்போனா 2ல ஒரு வீட்டுல தான் பாத்தீங்கன்னா இந்த டெலிபோன்ஸ்லாம் இருக்கும். தெருவுக்கு தெருவு பாத்தீங்கன்னா ₹1 காயினை போட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால அந்த சமயத்துல ஒரு கால் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கால் எடுத்து பேசுறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அஜ்மீருக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல ஒரு சாக்கு இருக்கு. அந்த சாக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருக்கு. அந்த சாக்குக்குள்ள தலையில்லாத ஒரு நபருடைய சடலம் இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, அந்த கிணத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்துல தலை இல்லாம இங்க இறந்து போய் கிடக்குற அந்த சடலத்தோடைய தலை தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நபருடைய ட்ரெஸ், திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். சீக்கிரமா என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் முதல்ல நீ யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் எதுவுமே சொல்லாம சீக்கிரம் வாங்க அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு ஃபோன் காலை வைக்கிறாரு. இது கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உண்மையாலுமே ஷாக்கா இருக்கு. திடீர்னு ஒருத்தன் கால் பண்ணா தலையெல்லாம் ஒரு சடலம் இருக்குங்கிறான், தலை இருக்குங்கிறான். சரி, எதுக்கும் நம்ம போயிட்டு அங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜீப் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு கிணத்தை பாக்குறாங்க. கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சாக்கு இருக்கு. சாக்கு கிட்ட போகும்போது தான் தெரியுது சாக்கு ரத்த கரையா இருக்குது அப்படின்னு. என்னது இது, அந்த நபர் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்க இருந்த ஒரு நபர் நீ போயிட்டு அந்த சாக்கு பிரிச்சு ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபரும் பாத்தீங்கன்னா அந்த சாக்கை பிரிச்சு இப்படி ஓபன்
ஓபன் பண்றான். இப்படி ஓபன் பண்ணப்போ பாத்தீங்கன்னா தலை இல்லாத ஒரு சடலம் வந்துட்டு அங்க இருந்தது. இப்ப போன் கால்ல சொன்ன மாதிரி இங்க ஒரு தலை இல்லாத சடலம் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற ஆத்துல இந்த நபருடைய தலை இருக்கும், நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஆத்துக்கு போறாங்க. அங்க நிறைய கவரா கிடந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் குச்ச வச்சு ஒவ்வொரு கவரா நகர்த்தி பாக்குறாங்க. இப்படி நகர்த்தி பார்த்ததுல ஒரே ஒரு கவர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருந்திருக்கு. இந்த கவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கவர் அந்த ஆத்துல இருந்து எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார எரிஞ்சு போன நிலைமையில ஒரு நபருடைய தலை மட்டும் கிடைக்குது. அந்த தலை வந்துட்டு யாரோடையது அப்படின்னு தெரியல. ஏன்னா முகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தங்க அந்த தலையை கொளுத்தி அந்த கவருக்குள்ள போட்டிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இடத்த சுத்தி கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இந்த நபருடைய துணி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவர்ல இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப இவங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் நல்லா நோட் பண்ணப்பதான் அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு காடு இருக்கிறது தெரிஞ்சது. போலீஸ் ஆபீசர் அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு ஒரு கவர் கிடைக்குது. அந்த கவருக்குள்ள ட்ரெஸ் சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. கண்டிப்பா இது இறந்து போன இந்த நபருடைய திங்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வேற எதனாச்சும் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பாக்குறதுக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை அந்த இடத்துக்கு வர வச்சு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களுக்கு அங்க கிடைக்கல. இப்போ இந்த கேஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போன நபர் யார் அப்படின்னு தெரியாது. முதல்ல இறந்து போன அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த நபரை கொலை பண்ண அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்படி உடம்பு தனியா தலை தனியா அப்படின்னு சொல்லி வெட்டி தூக்கி போடுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு, இவ்வளவு கொடூரமான அந்த கொலை பண்ண அந்த நபர் யாரு? நம்மளுடைய சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக இந்த சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டும் கிடைக்குது. இந்த ரிப்போர்ட்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 3 விஷயம் வந்துட்டு கிளியரா புரியுது. 1, இறந்து போன இந்த நபருடைய தலையில யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பலமா பல முறை வந்துட்டு தாக்கியிருக்காங்க. ரொம்ப கடினமான ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க. 2வது, சாகறதுக்கு முன்னாடி அந்த நபருக்கு தூக்க மாத்திரையோ இல்லை மயக்க மாத்திரையோ கொடுத்துருக்கணும். அவரு அன்கான்சியஸ்ல இருந்த அந்த சமயத்துல தான் அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தலையை வெட்டியிருக்காங்க. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லெஃப்ட் ஜாவுக்கும் லெஃப்ட் ஐக்கும் நடுவுல ஸ்டீல்ல வந்துட்டு சின்னதா பிளேட் வச்சுட்டு ஸ்டீல் ஒயர்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் போக அந்த சடலத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இறந்து போனது வந்துட்டு ஒரு ஆண் தான் அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் பிரேத பரிசோதனையில இந்த நபருக்கு இந்தந்த வயசு தான் இருக்கலாம், இவ்வளோ ஹைட் இவ்வளோ வெயிட், இவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. அந்த டீட்டெயிலுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி யாராச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி பார்த்தப்ப இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு இது வரைக்கும் வரல அப்படின்னு தெரியுது. சடலம் வந்துட்டு சாக்கு பண்ணியில் இருந்திருக்கு, கிணத்துக்கிட்ட இருந்திருக்கு, பயங்கரமா டீகம்போஸ் ஆயிருக்கு, முகம் கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிருக்கு. இதனால இந்த சடலத்தை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் 2003ல இருந்தாலும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த ஃபேஸோட ஸ்கெலிட்டனை வச்சு எதனாச்சும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு மோல்டு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி மோல்டு மாதிரி பண்ணதுல இறந்து போன அந்த நபருடைய முகம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால தனியாக பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மக்களுடைய ஹெல்ப்பை கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதனால இப்போ வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ், இந்த ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த இமேஜ், அப்புறம் லெஃப்ட் ஜாக்கும் லெஃப்ட் ஐக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்டீல் பிளேட் இருக்கு, ஸ்டீல் ஒயர் இருக்கு அப்படின்ற இந்த அடையாளத்தையுமே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா May 3, 2003 வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. இந்த நியூஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நியூஸ் பேப்பர்ஸ்லுமே வந்துட்டு மெயின் பேஜ்லேயே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி வந்து இந்த நியூஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த பவானி சங்கருடைய அப்பாவான துர்கா சங்கர் வழக்கம் போல டீ குடிச்சிட்டே நியூஸ் பேப்பரை பார்த்து ஷாக் ஆகி டீ கப்பை போட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு கத்துனாரு. இவரு கத்துன அந்த சத்தத்தை கேட்ட துர்கா பிரசாத்தோடைய ஒய்ஃப் வந்துட்டு வேக வேகமாக ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் அவங்க கிட்ட இந்த நியூஸை நீ படி அப்படின்னு சொல்றாரு. இந்த நியூஸை படிச்சு பார்த்தா அவங்களோட ஒய்ஃபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பதட்டமாகுது. இவங்க இவ்வளோ பதட்டப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க
இவங்களோட பையனான பவானி சங்கருக்குமே லெஃப்ட் ஐக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஸ்டீல் பிளேட் ஸ்டீல் ஒயரை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பண்ணப்பட்ட ஆபரேஷன் கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஒரு ஆபரேஷன். அது மட்டும் இல்லாம சமீப நாட்களா பவானி சங்கர் வந்துட்டு வீட்டுக்கே வரல, ஒருவேளை நம்ம பையனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட இவர் வீட்டுக்கு வராம இருக்கவே மாட்டாரு, கால் பண்ணாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க பவானி சங்கருக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணி பார்த்திருக்காங்க, அந்த கால் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் வருது. அதுவும் போக பவானி சங்கரோட ஒய்ஃபான நிதிக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க, நிதி வந்துட்டு போன் காலே அட்டென்ட் பண்ணல. இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேச்சா நம்ம பையனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்காது, நம்ம பையன் வேலை விஷயமா எதனாச்சும் வெளியூருக்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு மனசார்ல பவானி சங்கரோட ஒய்ஃபான நிதி கிட்டே திருப்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிதிக்கு கண்டினியூஸா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி போன் பண்ணிக்கிட்டே இருந்ததுல ஒரு காலம் வந்துட்டு நிதி வந்துட்டு அட்டென்ட் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. என் பையன் வீட்டில் தான் இருக்கான், என் பையன் கிட்ட போனை கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு நிதி வந்துட்டு உங்க பையன்லாம் ஒன்னும் இங்க இருக்க கிடையாது, தேவையில்லாம எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு நாளா என்னோட பையன் வந்துட்டு வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நிதி வந்துட்டு அவன் ரொம்ப நாளாவே வீட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க பையன் வந்துட்டு எந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியல, எப்ப பாரு பொண்ணுங்க பார்ட்டினே போயிட்டு இருக்கான், இப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்கிறீங்க, அந்த பையனை நீங்களே போயிட்டு தேடுங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இவங்க போன் காலை கட் பண்றாங்க. இவங்க இப்படி போன் காலில் பேசுனது வந்துட்டு பவானி சங்கருடைய அப்பாவான துர்கா பிரசாத்துக்கு பெரிய விஷயமாவே தெரியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பையன் வந்துட்டு பொண்ணுங்க பார்ட்டி அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்றது அவருக்கே தெரியும். அது மட்டும் இல்ல நிதிக்கு வந்துட்டு அவங்க மாமனார் மாமியாரை பிடிக்காது அப்படின்னு தெரியும், அதனால இந்த போன் கால் அவர் பெருசாவே எடுத்துக்கல. இப்ப துர்கா பிரசாத்துக்கு ஒண்ணுமே புரியல. பவானி சங்கருடைய அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே கால் பண்ணி என் பையனை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா யாருமே வந்துட்டு அவங்க பையனை பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்படியே விட்டு அது சரிப்பட்டு வராது, நம்ம தான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி துர்கா பிரசாத் வந்துட்டு அவருடைய அண்ணன் பசங்களை வந்து கூப்பிடுறாரு. 3 பசங்க கிட்ட நடந்த இந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமா அந்த 3 பேருமே தேடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. இவங்க அத்தனை பேருமே வந்துட்டு ஒரு இடம் விடாம பவானி சங்கர் போகக்கூடிய அத்தனை இடத்துக்குமே போயிட்டு தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்கேயுமே வந்துட்டு பவானி சங்கர் இல்லை. சொல்ல போனா பவானி சங்கர் ரெகுலரா வந்து இந்த பிசினஸை மானிட்டர் பண்ணாம போனதுனால பிசினஸ்ல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. இப்ப இந்த 3 பசங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நிதியோட வீட்டுக்கு போயிட்டு இங்கே பாரு பழைய பிரச்சனையெல்லாம் யோசிக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது, நியூஸ் பேப்பர்ல இப்படி ஒரு சடலம் கிடைச்சிருக்கிறதா போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, அதோடைய முக அமைப்பு அப்புறம் இந்த ஸ்டீல் பிளேட்டு இதெல்லாம் கேட்கிறப்ப ஒருவேளை இது பவானி சங்கரா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது, அதனால தயவு செஞ்சு நீ எங்க கூட வா, போயிட்டு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு நிதிக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்போ இவங்க அத்தனை பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, சார் பவானி சங்கரை 8 நாளாக வந்துட்டு காணும், நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்கீங்க, அதை பார்க்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒருவேளை அது பவானி சங்கராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, உங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர், அந்த சடலம் இப்போ எங்ககிட்ட இல்லை, லா படி இந்த மாதிரி மோசமாக சதஞ்சிருக்கிற அந்த சடலத்தை ரொம்ப நாள் வந்துட்டு எங்ககிட்ட நாங்கள் வச்சுக்க முடியாது, ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துப்போம், அப்புறம் டிஎன்ஏ சாம்பிள், அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சில சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு அதை நாங்கள் எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நியூஸ் பேப்பர்ல எங்களுக்கு கிடைச்சதா சொன்ன அந்த சடலத்தையுமே நாங்க எரிச்சிட்டோம். ஆனா இறந்து போன அந்த நபருடைய ட்ரெஸ், அந்த நபருடைய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்க கிட்ட தான் இருக்கு, இருங்க நாங்க எடுத்துட்டு வரோம், பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ளார போயிட்டு அவங்களுக்கு கிடைச்ச அந்த ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்த திங்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து துர்கா பிரகாஷோட கையிலேயே தராங்க. இதை பார்த்த உடனே அவரு கதறி கதறி அழுகிறாரு. இதை வச்சு இறந்து போனது வந்துட்டு இவங்களோட பையன் தான் பவானி சங்கர் அப்படின்றது போலீஸ்க்கு தெரியுது. இவரு ஆமா சார் இது ஏன் பையனோட தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இதுதான் வந்து பவானி சங்கர் அப்படின்றது சொல்லிட முடியாது, ஏன்னா கோர்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி சங்கருடைய அப்பாவான துர்கா பிரசாத் கிட்ட இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு எப்போ நடந்துச்சு, எப்போ நீங்கள் பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்குறாங்க. கூடவே இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த சர்ஜரி நடந்துச்சு, எந்த டாக்டர் பண்ணா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. துர்கா பிரசாத் அவங்க பையனுக்கு நடந்த அந்த சர்ஜரியோடைய ஃபைலை வந்துட்டு வச்சிருக்காரு, அந்த ஃபைலை கொண்டு வந்து தராரு. இந்த சர்ஜரியை பண்ண டாக்டரோட பேர் வந்துட்டு சிவசங்கர். டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்காரம் அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் தான் பவானி சங்கருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு.
இருக்கு. உடனடியாக இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அந்த டாக்டரை பிடிக்கிறாங்க, நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு டாக்டர் வந்துட்டு அந்த ஸ்டீல் பிளேட்டோடைய மாடலை காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட ஹாஸ்பிட்டல் லெஜெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறாரு. இப்படி இவர் எடுத்து பார்த்ததுல ராஜஸ்தான்ல இந்த மாதிரி இவர் 3 சர்ஜரி பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த 3 பேர்த்தோட கம்ப்ளீட் டீட்டெயில், கம்ப்ளீட் ஹிஸ்டரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் எடுத்துட்டு வந்து தந்தப்ப அந்த 3 பேர்த்துல ஒருத்தரோட பேரு பவானி சங்கர். ஆமா, இவங்க யோசிச்சுட்டு வந்த அதே பவானி சங்கர், அவருடைய அட்ரஸ், அவருடைய டீட்டெயில்ஸ். மீதி இருக்கவங்களாம் எங்க இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே ப்ராப்பரா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆபரேஷன் பண்ணதுல பவானி சங்கர் மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்றது தெரியுது. அப்படின்னா கிடைச்சிருக்கிறது பவானி சங்கருடைய சடலம் தான். மேற்கொண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களோட வச்சு டிஎன்ஏ சாம்பிள்ஸும் எடுத்து பார்த்துருக்காங்க. எல்லாத்துலயுமே இது பவானி சங்கர் தான் அப்படின்னு தெரியுது. இப்ப இறந்து போய் இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலம் வந்துட்டு யாருடையது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா கொலைகாரன் யாரு, எதுக்காக கொலை பண்ணோம், இந்த 2 கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். இப்போ நமக்கு கொலைகாரன் யார் அப்படின்றது தெரியணும்னா பவானி சங்கரை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்பதான் கொலைகாரன் யாரா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட முடியும். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் பவானி சங்கருடைய ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கூட ஒர்க் பண்றவங்க, அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. பவானி சங்கர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கிஷான் கார்ல தான் வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் சுமாரா படிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா இவருடைய ஸ்கூல், காலேஜ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியாக இவர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாரு. உடனடியாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிகினிங்லேயே வந்துட்டு இவர் ஒரு மார்பிள் கடை வைக்கிறாரு. அப்படியே படிப்படியா முன்னேறி தான் இவருடைய மார்பிள் கம்பெனி வந்துட்டு அந்த கிஷான் கார்லயே வந்துட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு மார்பிள் ஷாப்பா மாறுது. இவர் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளி தான். ஸ்கூல் படிக்கும் போது கூட லீவ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்த மாட்டாராம். எங்கேயாச்சும் போனா சின்னதா எதனாச்சும் வேலை பண்ணோம்னா நம்மளுக்கு எதனாச்சும் காசு கிடைக்குமா அப்படின்றத மட்டும் தான் இவர் பார்ப்பாராம். இப்படி இவருக்கு கிடைக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தந்துருவாராம். ஏன்னா இந்த பவானி சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட பயங்கர அட்டாச்சா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவருக்கு அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு, பிசினஸும் வந்துட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால சரி இதுதான் கரெக்டான டைம், இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு வரன் பார்க்கறாங்க. அந்த சமயம் தான் நிதி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது தெரியுது. இவங்க 2 குடும்பத்தில் இருக்கவங்களும் பேசுறாங்க. பேசிட்டு இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிதி அப்புறம் பவானி சங்கர் இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நிதி வந்துட்டு இவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. டெய்லியுமே வந்து என்னுடைய அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க கடைசி காலத்துல எந்த ஒரு கஷ்டமே படக்கூடாது, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் நிதி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இதை கேட்ட நிதி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்சீவ் ஆகுறாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். ஏன்னா அப்போ அந்த வீட்டில் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க. நிதியை எந்த ஒரு சின்ன வேலையுமே இவர் பண்ண விட மாட்டாராம். எல்லா வேலையும் இவர் பண்ணி வச்சிருவாராம். இவர் வேலைக்கே போயிருந்தாலும் இவங்களை பார்த்துக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இவர் பண்ணி வச்சுட்டு போயிடுவாராம். குடோன்ல இருந்தாலும் மதியானம் சின்ன பிரேக் கிடைச்சா கூட இவர் உடனே வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து இவங்களை நல்லபடியாக பார்த்துப்பாரு. இப்படி சில மாசங்கள் போகுது. இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடுத்த கொஞ்சம் வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்த குழந்தையும் பிறக்குது. அப்பையிலிருந்து இவரை கையிலே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆனா இந்த சந்தோஷம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. பவானி சங்கர் எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த முடிவையை வந்துட்டு எடுப்பாரு. இதனால பவானி சங்கருக்கும் நிதிக்கும் இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. இதுக்கிடையில பவானி சங்கர் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு நிறைய காசு தந்துட்டு இருக்க விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்காக நீ காசு கொடுக்குற, ஏன் அப்படி செலவு பண்ற, நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அதை நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பவானி சங்கர் இது எதையுமே வந்துட்டு காதுல வாங்கிக்க மாட்டாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி தராரு. இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய லெவல்ல போக இந்த விஷயத்த பவானி சங்கரோடைய அப்பாவான துர்கா பிரசாத் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு நாள் பவானி சங்கரை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ வந்துட்டு இந்த வீட்டுல இருக்க வேணாம், நீங்க 2 பேரும் தனியா குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல தங்க ஆரம்பிங்க, அப்பதான் வாழ்க்கையோட நல்லது கெட்டது வந்துட்டு உங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இந்த சமயம் வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்றது பவானி சங்கருக்குமே புரியுது. சரி நம்ம தனியாவே இருக்கலாம், அப்பதான் இது எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவர் அடுத்த 2 வாரத்துல புதுசா ஒரு வீட்டை பார்த்துட்டு நிதி சர்மாவையும் அவங்களோட 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. என்னதான் இவர் தனியா ஒரு வீடு எடுத்து போயிருந்தாலும் டெய்லியுமே அவர் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக போயிடுவாராம். அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம ஒரு நாள் கூட இவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிதி, எதுக்கு நீ டெய்லி அங்கேயே போயிட்டு இருக்க, வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தா உனக்கு பத்தாதா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பவானி சங்கரோடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுது, நீ டெய்லி வந்துட்டு இருக்காதப்பா, உனக்கு கம்பெனியில் எதனாச்சும் வேலை இருக்கும்ல, அந்த வேலையை பாரு, மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நீ வந்தீங்கன்னா கூட போதும், ஃபோன் மட்டும் அப்பப்போ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமும் பவானி சங்கர் வந்துட்டு 1-2 நாள் வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கப்பதான் திடீர்னு ஒரு நாள்ல இருந்து இவர் வர்றதை நிப்பாட்டிடுறாரு. இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலுமே வர்றது கிடையாது. திருப்பி இவருக்கு கால் பண்ணாலுமே அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கப்புறம் தான் ஒரு நாள் டீ குடிச்சிட்டு இருக்கப்ப துர்கா பிரசாத் வந்துட்டு நியூஸ் பேப்பர் பார்த்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம நிதி சர்மாவை தான் விசாரிக்கணும் அப்படின்னு தோணுது. நிதி சர்மா கிட்ட போயிட்டு கடைசியா நீங்க பவானி சங்கரை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வாரம் இருக்கும், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாரு, ஆனா எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் 8 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வரல, அவரையும் காணும், நீங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிதி வந்துட்டு இல்ல சார், வழக்கமா அவர் அப்பப்ப பிசினஸ் விஷயமா வெளியில போயிட்டு வருவாரு, அந்த மாதிரிதான் ஒரு பிசினஸ் ட்ரிப்பா போயிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். இதுக்கப்புறமா பவானி சங்கருடைய அந்த திங்ஸ், ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நிதி சர்மாவுடைய கையில கொடுத்ததுக்கு நிதி சர்மா வாங்கிக்கிறாங்க. பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு நாள் கூட இருந்த ஒருத்தர், அதுவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, தலை தனியா முண்டம் தனியா வந்துட்டு சடலம் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு இதை எரிச்சிட்டோம் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திங்ஸும் இந்த ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கையில தந்திருக்காங்க. ஆனா இவங்க எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கல. இதை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவங்க மேல இருந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. சரி, பவானி சங்கரோடைய வீட்டை போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் பவானி சங்கரோடைய வீட்டுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டையும் கூட்டிக்கிட்டே போறாங்க. வீடு ஃபுல்லாக எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் இவருடைய வீட்டுக்குள்ள இவரோட ஷெல்ஃபில் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இவர் எழுதக்கூடிய ஒரு டைரி ஒன்று கிடைக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இவர் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு. பவானி சங்கருக்கு ரெகுலராகவே டைரி எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த டைரியில் 134வது பக்கத்தில் மே 15, 2002 அப்படின்னு போட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறா, டைவர்ஸ் கேட்டு என்ன போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்றான், நானும் முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன், டைவர்ஸ் எல்லாம் வேணாம், நம்மளோட குடும்பம் வந்துட்டு பிரிஞ்சிரும், உனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லு, நான் அதே மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கெஞ்சினேன். ஆனா நிதி சர்மா வந்துட்டு மரியாதை எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டினான். தினம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பயங்கரமா சித்திரவதை பண்ணான். இது என்னால வெளியிலையும் சொல்ல முடியல, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னுடைய அப்பா அம்மாவையா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரச்சனைகள்னால என்னால சரியா பிசினஸை கூட பார்த்துக்க முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பக்கங்கள் இவர் எழுதியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கிட்ட சித்திரவதைகளை தாங்க முடியாத பவானி சங்கர் வந்துட்டு சரி நானும் டைவர்ஸ் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதை கேட்ட நிதி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா உண்மையாலுமே எனக்கு டைவர்ஸ் தரணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஒருவேளை நிதி வந்துட்டு விளையாட்டுக்கு தான் டைவர்ஸ் கேட்கிறா, நான் வந்து கோர்ட்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அவன் மனசு மாறிடுவா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதனால அடுத்தடுத்த நாள் லீவ் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பார்த்து கரெக்டா கோர்ட்டு முடிய போறதுக்கு 1/2 hour முன்னாடி அவளை கோர்ட்டு கூட்டிட்டு போனேன். நிதி வரமாட்டா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா நிதி அப்படி பண்ணல. நிதி ரொம்பவே சந்தோஷமா உன்னை விட்டு தொலைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி என் கூட கோர்ட்டுக்கு வந்தாங்க. நான் நினைச்ச மாதிரி கோர்ட்டோட டைமிங் முடியுது. இது பயங்கர ஆர்குமெண்டா போச்சு, என்னால சுத்தமா முடியல, நான் தினம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரவதையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட டைரியில் எழுதியிருக்காரு. இந்த டைரி அவர் ரொம்ப ரொம்ப எமோஷனலா தான் எழுதியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா இவர் எழுதின பல இடங்கள்ல வந்துட்டு வாட்டர் டிராப்ஸ் இருந்திருக்கு. கண்டிப்பா அவர் அழுதுகிட்டே தான் எழுதியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டைரியில இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, இன்னுமே ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒருவேளை நான் என்னைக்காச்சும் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னோட ஒய்ஃபா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அந்த டைரியில எழுதியிருக்காரு. என்னோட ஒய்ஃப் வந்துட்டு கொலை பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. கண்டிப்பா நான் ஒரு நாள் குடிக்கிற டீல, காஃபில, ஜூஸ்ல எதுலயாச்சும் அவ விஷத்தை கலக்க தான் போறா. நான் சீக்கிரமாவே செத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதில் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரு குடிச்ச ஏதோ ஒரு ட்ரிங்க்ல வந்துட்டு மயக்க மருந்த கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் நிதி சர்மா மட்டும்தான். போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு லேடி போலீஸை நிதி சர்மாவோட வீட்டுக்கு அமிச்சு நிதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு எதுக்காக நீங்க டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க, அதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிதி சர்மா பவானி சங்கர் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. பவானி சங்கர்
நான் சொல்ற எதையுமே வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவருக்கு பல பெண்களோட பழகக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் எனக்கு நீ டைவர்ஸ் தந்துரு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். இதனாலதான் எனக்கு அவங்க அம்மா அப்பாவை பிடிக்காம போயிடுச்சு. இதனால நாங்க வீட்டுக்குள்ள தினம் தினம் சண்டை போட்டுப்போம். இது எல்லாத்தோட வீட்லயுமே நடக்கிறது தான். மற்றபடி அவர் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லார்த்திட்டையுமே விசாரிச்ச அந்த சமயம் நிதி சர்மாவுடைய பிரதருக்கும் பவானி சங்கருக்கும் இடையில ஏதோ ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருந்ததா சில பேர் சொல்றாங்க. உடனே நிதி சர்மா விசாரிச்சுட்டு இருக்க அதே சமயம் அவங்களோட பிரதரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுக்கு நிதியோடைய தம்பி என்ன சொல்றான்னா, ஆமா எனக்கும் பவானி சங்கருக்கு இடையில லேண்ட் விஷயமா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த விஷயத்தை பத்தி பேசினப்பதான் எங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்துச்சு. மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சரி அதெல்லாம் விடு, எதுக்காக இந்த கொலையை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட நிதி அப்புறம் நிதியோட பிரதர் ரெண்டு பேர்த்தோட ஃபேஸுமே வந்துட்டு மாறுது. மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையை சொல்ல அப்படின்னு சொன்னால் நாங்கள் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டி பார்க்குறாங்க. இந்த டைமில் நிதி சர்மா வந்துட்டு, சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் வேணும்னே எங்களை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து வந்துட்டு நிதியோட கண்ணுக்கு முன்னாடி அவங்களோட பிரதரை இவர் விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த ஆபீசர் வந்துட்டு, சரி இவன் உண்மையை சொல்ற மாதிரி தெரியல, இவனை அடுத்த கட்டமா சித்திரவதை பண்ணி இவன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கிற மாதிரி எல்லாம் போக ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வேணும்னே நடிச்சது. ஆனா நிதி சர்மாவுக்கு உண்மையாலுமே அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயம் ஒரு கட்டத்தில் வந்ததுனால, என் தம்பியை விட்டுருங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு போலீஸ் ஆபீசர்ஸ், என்னது நடந்ததெல்லாம் சொல்றீங்களா, அப்படின்னா நீங்க தான் நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, பவானி சங்கரை என்ன பண்ணீங்க? இப்போ நிதி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிதி சர்மாவுக்கு பவானி சங்கரை வீட்டுக்குள்ள நடந்த இந்த பிரச்சனையில கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கம்ப்ளீட்டா பவானி சங்கரை வந்துட்டு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் இவங்ககிட்ட இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால பல முறை வந்து பார்த்தீங்கன்னா பவானி சங்கர் கிட்ட டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் பவானி சங்கர் வந்துட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் தரதா இல்லை. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவானி சங்கர் எதனாச்சும் நம்ம பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம தனியா பண்ண முடியாது, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் இவங்க வீட்டுல கார் டிரைவரா ஒர்க் பண்ணக்கூடிய அசோக் வந்துட்டு இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இவங்களுக்கு ஏற்கனவே அசோக் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இவர் கார் எடுத்துட்டு இஎம்ஐ கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்ற விஷயம் இப்ப நிதி சர்மாவுக்கு தெரியுது. நிதி சர்மா எடுத்த உடனே அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே வந்து சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அசோக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு புலம்புறாரு. இது கேட்ட நிதி சர்மா வந்துட்டு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் வந்துட்டு எல்லாமே பண்ணி தரேன், இனிமே நீங்க இந்த இஎம்ஐ பிரச்சனையெல்லாம் மறந்துருங்க, அதை தாண்டி உங்களுக்கு எதனாச்சும் காசு வேணும்னா கூட கேளுங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க அசோக் கிட்ட ரொம்பவே பாசமா நடந்திருக்காங்க, ரொம்ப 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 அக்கறையா இருந்திருக்காங்க. இப்படி இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல அசோக்குமே வந்துட்டு நிதி சர்மா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இப்போ நிதி சர்மா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி சங்கர் வந்துட்டு கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், என்னை போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்றான், ஒரு நாள் கூட என்னால் அவன் கூட இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே புலம்பிட்டே இருக்கு. அசோக்கு வந்துட்டு இவங்க நிறைய ஃபேவர்ஸ்லாம் பண்ண அசோக் வந்துட்டு எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்னது இவ்வளவு கொடுமை பண்றாரு, அப்புறம் எதுக்கு நீங்க கூட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க ஒவ்வொரு நாள் பேசிட்டு இருக்க நிதி சர்மா வந்துட்டு ஒரு நாள், என்னால் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, பவானி சங்கர் இருக்கிற வரைக்குமே எனக்கு இது மாதிரி பிரச்சனையா தான் இருக்கும், பேசாம பவானி சங்கருக்கு எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா, அதாவது அவர் எப்படியாச்சும் இறந்துட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் மாதிரி எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட நான் நிம்மதியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே எதனாச்சும் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அசோக் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அசோக் வந்துட்டு அந்த சமயத்துல கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலும் போக போக கரெக்ட் தான், நிதி வந்துட்டு நம்மள ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க, வேணுன்ற காசு எல்லாத்தையுமே தராங்க, அதுவும் போக இது மட்டும் நம்ம அவங்களுக்காக பண்ணி தந்தோம் அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே பவானி சங்கர் பயங்கரமான பிசினஸ் மேன், அவங்களோட சொத்து எல்லாமே வந்துட்டு நிதி சர்மாவுக்கு தான் வரும், நமக்கு வந்துட்டு நிறைய காசு கிடைக்கும், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதனால இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம வந்துட்டு பவானி சங்கரை கொலை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இதை பத்தி நிறைய பேசுறாங்க. கரெக்டா இவருடைய சடலம் கிடைக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 26, 2003 காலையில ஒரு 7:30 மணி இருக்கும். நீதி பவானி சங்கருக்கே தெரியாம பவானி சங்கர் டைரியில எழுதி வச்சிருந்த மாதிரி அவர் குடிக்கக்கூடிய காஃபியில வந்துட்டு தூக்க
மாத்திரையை கலக்குறாங்க. இதை குடிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பவானி சங்கர் வந்துட்டு மயங்குறாரு. சொல்லப்போனால் அது கரெக்டான தூக்க மாத்திரை கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போயிருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுற அந்த சமயத்தில் நம்மளை எதிர்த்து தாக்கக்கூடாது. பவானி சங்கர் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்மளை எதிர்த்து அவரால் போராட முடியாது அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. இப்படி பவானி சங்கர் வந்துட்டு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க அசோக்கு கால் பண்ணி இமீடியட்டா நீ வா அப்படின்னு வர வைக்கிறாங்க. அசோக் வந்த உடனே ஒரு க்ரோபார் எடுத்து, அதாவது ஒரு பெரிய இரும்பு ராடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து, பவானி சங்கர் இது வரைக்குமே அசோக்கை ஒரு கார் டிரைவரா மட்டும் வச்சிருந்தது கிடையாது, சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய முடிவு இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத அவர் ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டார். இப்படி அடிச்சதுல பவானி சங்கருக்கு வந்துட்டு பயங்கரமா வலிச்சிருக்கான அவர் சாக கிடையாது, திரும்ப 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 போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பல தடவை அடிச்சும் பவானி சங்கர் வந்துட்டு சாகவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவர் எந்திரிச்சுக்கிட்டே இருந்தாரு. திரும்ப திரும்ப இவர் எந்திரிக்கிறத பார்த்து நிதி சர்மாவுக்கு பயங்கரமா கடுப்பாய் கிச்சனுக்கு போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்திலே வெட்டுறாங்க. அதுவும் சாதாரணமா கிடையாது, நீ சாக மாட்டியா அப்படின்னு சொல்லி கழுத்தை மாத்தி மாத்தி அறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பவானி சங்கருடைய தலை அவருடைய உடம்பு விட்டு தனியா வருது, அந்த லெவலுக்கு வெட்டியிருக்காங்க. இது எல்லாமே நடந்தது வந்து பாத்தீங்கன்னா மாடையில. சரி, இப்போ இந்த உடம்பு வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சிருக்காங்க. இதனால அந்த பாடியை தரன்னு கீழே இழுத்துட்டு வந்து காருக்குள்ள வைக்கிறாங்க. இப்ப யாருமே பார்க்காத டைம் ஊர்லாம் வந்துட்டு அடங்குனதுக்கு அப்புறமா அந்த காரை வந்துட்டு எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடம்ப கம்ப்ளீட்டா எரிச்சிட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டா நறுக்கிடலாம் அப்படிங்கறதும். இவங்க ஒரு கவர்ல தலையை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ள அந்த தலையை வந்துட்டு தூக்கி போட்டு அந்த சமயத்துல அங்க ஒரு ஆறு இருந்திருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு பயங்கர பதட்டமா இருந்திருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியல. மீதி இருக்கக்கூடிய பாடியை வந்து கார்ல இருந்து இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கிறப்ப அந்த பாடி கீழே விழுந்துருது. இந்த சமயம்னு பார்த்து தூரத்துல போலீஸ் பேட்ரோல் வந்துட்டு நகர்ந்து போற மாதிரியான சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் திக்குன்னு தூக்கி போட என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலீஸ் பேட்ரோல் சும்மா தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு, அது சும்மா கிராஸ் ஆகி தான் போயிருக்கு அப்படின்னு. சரி, நம்ம எரிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணோம், போயிட்டு எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஆனா ஒழுங்கா எரிக்கல. ஆனா அவங்க கடைசியா எரிக்கல. இந்த பாடி விழுந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கிணறு இருக்கிறத இவங்க பார்த்திருக்காங்க. அந்த கிணத்துல நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாக்கெல்லாம் போட்டு அந்த பாடியை வந்துட்டு கட்டி உள்ள போட்டிருக்காங்க. ஆனா அந்த இருட்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் போட்டு போயிருந்திருக்காங்க. அந்த பாடி ஒழுங்கா கிணத்துக்குள்ள கூட உள்ள கிடையாது. இதுக்கப்புறம் திரும்ப அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகத்தை வந்துட்டு யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தலையை போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தலையை எடுத்து தலையை மட்டும் வச்சு நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தலையை எரிச்சிட்டு அந்த கவருக்குள்ள போட்டு அது ஆத்துல போட்டு வந்திருக்காங்க. இப்படி வந்த இவங்க வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்கிறத பாக்குறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வீடு இழுத்துட்டு வந்த ஸ்டெப்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்றாங்க. இப்படி கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரொட்டீன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டேமே, இவ்வளவு நாள் கூட இருந்த ஒரு ஹஸ்பண்டை கழுத்து அறுத்து கொண்டிருக்கமே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கில்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிதி சர்மாவோட மனசுல இல்ல. பவானி சங்கரை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கால் பண்ணி கேட்கிறப்ப, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கறப்ப எந்த சமயமே எந்த ஒரு சின்ன கில்ட்டுமே அவங்களோட முகத்துல பார்க்க முடியல. இந்த எல்லா உண்மைகளுமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல கார் டிரைவரா வேலை பார்த்து அசோக்கையுமே பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அசோக்கையும் தனியா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே தெரிய வருது. இவர் சைடு விசாரிச்சப்ப இன்னும் சில உண்மைகள்லாம் வந்துட்டு தெரிய வருது. சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி நிதி சர்மா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்ப இவன் சைட்ல இருந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் நிதி சர்மா கூட அஃபேர்ல இருந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். நிதி சர்மா அடிக்கடி பவானி சங்கரை பத்தி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. பவானி சங்கர் வந்து எப்ப பாரு அவங்க அப்பா அம்மாவே பார்க்க போறான், தேவையில்லாம காசை வந்துட்டு தண்ணி மாதிரி செலவு பண்றான், அந்த காசு எல்லாமே என்னோட இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். அதுவும் போக பவானி சங்கர் வந்துட்டு பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமான ஆள் மாதிரி தான் சொல்றாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பாவே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நிதி சர்மா பல முறை வந்து அசோக் கிட்ட பவானி சங்கர் கொஞ்சம் கூட சரி இருக்க கிடையாது, அவன் டெல்லிக்கு போறான், டெல்லிக்கு போயிட்டு பல பொண்ணுங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கான், பாம்பே போறான், அங்க இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியாஸ்க்கெல்லாம் போயிட்டு வரான் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவன் இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற காரணத்தினால தான் நிதி சர்மா வந்துட்டு ஏன் கூட பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பவானி சங்கர் இந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருந்ததுனால தான் நிதி சர்மா வந்துட்டு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க, என் கூட க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்கான். அது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி சர்மா இந்த கொலையை முழுக்க முழுக்க பணத்துக்காகவும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பவானி சங்கர் வந்துட்டு அவருடைய இஷ்டம் போல அவருடைய அப்பா அம்மாவுக்கு நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு. நீ இருக்க அந்த கம்பெனியில நீ பண்ணிட்டு இருக்க அந்த வேலையில எனக்குமே ஒரு ஷேர் இருக்கிற மாதிரி பண்ணித்தா அப்படின்ற மாதிரி நிதி சர்மா பல முறை கேட்டிருக்காங்க.
இருக்காங்க. ஆனா பவானி சங்கர் வந்துட்டு நீ என்ன பண்ண, எதுக்காக நான் உனக்கு ஷேர் எழுதி தரணும், நான் உனக்கு வேண்டிய காசெல்லாம் வந்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பவானி சங்கர் கடைசி வரைக்குமே நிதி சர்மா கேட்டு அந்த காசை வந்துட்டு தரல. சரி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கோர்ட்ல நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அமௌண்ட் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிதி சர்மா நினைச்சிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பவானி சங்கர் நான் உனக்கு டைவர்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்க, டைவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு காசு வராது போல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே இவங்க பவானி சங்கரை கொலை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. நிதி சர்மா தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க, அதுவும் கழுத்தை வந்துட்டு அறுத்து கொலை பண்ணிருக்காங்க, முகத்தை எரிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பவானி சங்கருடைய அப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னங்க இப்படி பண்ணிருக்கா, அவளெல்லாம் வெளியிலே விடாதீங்க, ஜெயிலே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே வந்துட்டு அவர் கத்திருக்காரு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 100% தெரிய வருது. கோர்ட்ல எல்லா ஆதாரங்களுமே இவங்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு 21 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. இந்த தண்டனையை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த சமயம் பல பேர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ரெண்டு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் வந்துட்டு வளர்றாங்க. நிதி சர்மா, டிரைவர் அசோக், இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டு 21 வருஷம் கழிச்சு 2024 ரிலீஸ் ஆகி ஜெயில இருந்து வெளியில வராங்க. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமும் நிதி சர்மா அமைதியா இருக்க கிடையாது. வழக்கமா 21 வருஷம் ஒருத்தங்க ஜெயில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனசு திருந்தி வாழ்றதுக்கு இதுக்கு மேல நம்மளோட லைஃப் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வெளியில போயாச்சும் ஒழுங்கா இருக்கணும், நம்ம கொஞ்சம் நல்லவங்களா வாழணும் அப்படின்ற மாதிரியான எண்ணெல்லாம் வரும். சொல்ல போனா அதுக்காக தான் ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டு வைக்கிறாங்க. ஆனா நிதி சர்மா வந்துட்டு வெளியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட பசங்க வளர்ந்த அந்த சமயத்துல தன்னுடைய அம்மா வந்துட்டு அப்பாவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, தன்னுடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நபர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே அந்த ரெண்டு பேருக்குமே ஜெயில இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மாவை பிடிக்காமலே இருந்திருக்கு. இந்த டைம்ல இவங்க அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள எதனாச்சும் இவங்க பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த அந்த சமயம் பவானி சங்கருடைய சொத்துக்கள் அத்தனையுமே அவருடைய அப்பா அம்மாவுக்கே போகுது. பவானி சங்கருடைய பசங்க வந்துட்டு வளர்ற வரைக்குமே அவங்க அப்பா அம்மா கிட்ட, அதாவது அந்த பசங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் வந்துட்டு அவங்களோட பசங்களே வந்துட்டு எடுத்து நடத்துற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் லா வந்துட்டு இருந்தது. வெளியில வந்து நிதி சர்மா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க. அந்த பிசினஸ் டெவலப் ஆகி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல நான் தான் பவானி சங்கர் கூட இருந்தேன், அந்த கம்பெனி அந்த பிசினஸ் வந்துட்டு எனக்கு தான் வரணும். இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த கம்பெனி என் பேர்ல எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல நடந்துட்டு இருந்தது. ஆனா கோர்ட் வந்துட்டு நிதி சர்மாவுக்கு ஃபேவரான எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்குறப்போ ஒரு விஷயம் கிளியரா புரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ்ல இவங்களை பத்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையா தான் இருக்கும். பவானி சங்கர் அவங்க அப்பா அம்மா கூட பேசுறாங்க, அதனால எனக்கு கோவம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா தான் இருக்கணும். நம்மளுக்கு இந்த ஒரு காசுமே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஆத்திரத்துல தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு பணம் வரல அப்படின்றது எந்த லெவலுக்கு கோவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்காங்க. வழக்கமா எப்படி வேணாலும் ஒரு நபரை கொலை பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா கத்தி எடுத்து அவங்களோட கழுத்தை வந்துட்டு அறுத்து தலையை தனியா அடுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கோவம் இருந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ்ல முழுக்க காசுக்காக மட்டுமே வந்துட்டு ஒரு கொலை நடந்திருக்கு. 21 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம அதான் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்ல, அடுத்ததான் அந்த சொத்தை எனக்கு தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க பண்றது. இந்த கேஸ்ல எப்பயுமே நிதி சர்மாவுக்கு குற்ற உணர்வு அப்படின்ற ஒன்று இருந்த மாதிரி தெரியல, எப்பயுமே அப்படி இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணி இங்க கிணத்துக்கிட்ட தலை இல்லாத ஒரு சடலம் இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா ஆத்துக்குள்ள இந்த சடலத்தோடைய தலை இருக்கு, அங்கே இன்னொரு கவர்ல இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கால் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பண்ண அந்த நபர் வந்துட்டு இந்த கேஸ்க்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, இந்த கால் பண்ணது ரேண்டமான ஒரு பர்சன் தான். இந்த நபர் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், கிணத்துக்கிட்ட இந்த சடலம் கிடக்கிறத பார்த்துருக்கணும், கொஞ்சம் பக்கத்துல ஆத்துக்கிட்ட அந்த தலை இருக்கிறத பார்த்துருக்கணும். இதுல பயந்து போன அந்த நபர் வந்துட்டு ஒரு பதட்டத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கணும். ஆனா நாளைக்கு வந்து நம்மள பிடிச்சிப்பாங்களோ, நம்மள எதனாச்சும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் தொந்தரவு பண்ணுவாங்களோ அப்படின்னு அந்த நபர் யோசிச்சிருந்திருக்கலாம். அதனால நான் யார் அப்படின்றதே சொல்லாம மொட்டை அந்த போன் காலை மட்டும் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.